வணக்கம். நான் டி.ஆர். சுவாமிநாதன், இந்து கல்வி நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர். எய்டட் ஸ்கூல் ஸ்டாஃப் பனிஷ்மெண்ட் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதில் 2 விதமான பனிஷ்மெண்ட் இருக்கு, மைனர் பனிஷ்மெண்ட், மேஜர் பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம மேஜர் பனிஷ்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். மேஜர் பனிஷ்மெண்ட்ல 4 வகை இருக்கு. ஒன்று ரிடக்ஷன் இன் ரேங்க், தற்போது அவங்க பணியாற்றும் பணி நிலையிலிருந்து அவங்கள கீழே இறக்குறது, அடுத்த பணிநிலைக்கு இறக்குறது, அது ரிடக்ஷன் இன் ரேங்க். ரெண்டாவது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட், மூணாவது ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ், நாலாவது டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ். இந்த மேஜர் பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ப்ரொபோஸ்டு பனிஷ்மெண்ட்டை சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல இருந்து அவங்க விளக்கத்தை கேட்டு பெற்று அதன் பிறகு உரிய கல்வி அலுவலரிடமிருந்து முன் அனுமதி பெற வேண்டும். மேஜர் பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முன் அனுமதி பெற்றுதான் இறுதியாணை பிறப்பிக்கணும். இறுதியாணை பிறப்பித்த பின் அது பணிப்பதிவேடுகளை பதிவு செய்து உரிய கல்வி அலுவலரிடமிருந்து ஒப்புதல் பெற வேண்டும். நன்றி.